உலகெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் இன்றைய தினம் முருகப்பெருமானை வணங்கி வருகிறார்கள். இதற்கு வெளிநாடுகளும் விதிவிலக்கல்ல. சிங்கப்பூரில் இருக்கின்ற பக்தர்கள் முருகப்பெருமானை வழிபடுவதற்காக காவடிகள் சுமந்து அந்த முருகப்பெருமான் திருமந்திரங்களை சொல்லியபடி முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு மலேசியா செல்கிறார்கள். மலேசியாவிலே வெகு பிரதானமான முருகப்பெருமான் ஆலயம் 10 மலை என்று சொல்லப்படும். பினாங்கிலே தண்ணீர் மலை என்று சொல்லப்படும். இந்த தண்ணீர் மலையிலும் 10 மலையிலும் முருகப்பெருமான் வழிபாடு ஒவ்வொரு வருடமும் தைப்பூச தினத்தன்று வெகு கோலாகலமாக நடக்கும். இதோ தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது 10 மலை முருகப்பெருமான் ஆலயம். ஓங்கி உயர்ந்து காணப்படுகின்ற அந்த முருகப்பெருமான் திருவடிவத்தை வடித்தவர் தமிழ்நாட்டில் திருவாரூரைச் சேர்ந்தவர் என்பது நாமெல்லாம் பெருமை கொள்ள வேண்டிய ஒன்று. உலகிலே எத்தனையோ முருகப்பெருமான் ஆலயங்கள் இருந்தாலுமே தமிழகத்திற்கு அடுத்து மிக சிறப்பான இடத்தை பெறக்கூடிய ஆலயம் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற 10 மலை முருகப்பெருமான் ஆலயம். இந்த 10 மலை முருகப்பெருமான் ஆலயத்திலே முருகப்பெருமான் வழிபாடு மலைக்கு மேலே வெகு சிறப்பாக நித்தமும் நடக்கிறது. எப்படி பழனியம்பதியிலே பல குகைகளை காண்கிறோமோ அதே போல இந்த மலேசியாவிலுமே 10 மலையில் பல குகைகளை காண முடியும். அப்படியென்றால் யோசித்து பாருங்கள், எத்தனை ஆண்டு காலமாக இந்த முருகப்பெருமான் வழிபாடு ஒவ்வொரு திருத்தலத்திலும் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். உலகெங்கும் விருந்து பறந்தவர்கள் நம் தமிழர்கள். இந்த தைப்பூசம் தென் தமிழகத்திலே தென்னிந்தியாவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு மிக முக்கியமான விழா. எந்த ஊரிலே தமிழர்கள் பரவியிருந்தாலுமே அவர்கள் அத்தனை பேருமே இன்றைய தினம் முருகப்பெருமான் வழிபாட்டை மறைப்பதில்லை, என்றும் மறப்பதில்லை என்பதற்கு உதாரணம்தான் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற இந்த காட்சிகள். இதோ பாருங்கள், இந்த காட்சிகளை பார்த்தால் இது மலேசியா என்று சொல்ல முடியுமா? ஏதோ நமது தமிழகத்திலே இத்தகைய ஊர்வலம் நடக்கிறது என்றுதான் நாமெல்லாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் பாருங்கள், எப்படி அணி அணியாக பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், சாறை சாறையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அலகுகள் குத்தியபடி, காவடிகள் ஏந்தியபடி, தீச்சட்டிகள் ஏந்தியபடி பல்வேறு கோணங்களில் இந்த முருகப்பெருமானுக்கு நேர்த்திக் கடன்களை செலுத்த வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். இதோ அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக பக்தர்கள் பால் குடங்களையும் சுமந்தபடி சென்று கொண்டிருக்கிற காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ தமிழகத்திலே நமது முருகப்பெருமானுக்கு உண்டான வழிபாடுகள் எந்த அளவுக்கு கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தந்தி தொலைக்காட்சி நேரலையில் வழங்கி கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.